السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قال النبي صلى الله عليه وسلم: إن الله لا يقبض العلم انتزاعا ينتزعه من العباد ولكن يقبض العلم بقبض العلماء. الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம்மை கபூல் செய்திருவாராம். வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாராம். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகளை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தருள்வாராம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே மக்களை இஸ்லாஹ் செய்வதற்காக, சீர்திருத்தம் செய்வதற்காக ஒரு தொடர் நபிமார்களுடைய தொடர், இன்னொரு தொடர் அல்லாஹ்வுடைய வேதங்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், இன்னொன்று ரிஜாலுல்லாஹ். அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்பி வைக்கிறான், அவர்களுக்கு வேதங்களையும் இறக்கி வைக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியீன், சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன். அவர்களுக்கு பிறகு கியாமத் வரையிலும் எந்த நபியும் வரப்போவதில்லை. அவர்கள் காத்தமுன் நபியின் இறுதி நபி. நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதே சமயத்திலே காலம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை விட இந்த காலம் உலகியல் ரீதியாக சாதாரணமான முன்னேற்றத்தை அடையவில்லை, அசாதாரணமான ஒரு பெரிய முன்னேற்றத்திலே உச்சாணி கொண்டிலே இருக்கிறது. ஆனாலும் அந்த நபிகளாரின் போதனையை அல்லாஹ் இப்படி ஆக்கி வைத்திருக்கிறான், கியாமத்து வரையிலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதற்கான தீர்வுகளை அந்த நபிகளின் போதனையிலே, குர்ஆனுடைய போதனைகளில் அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். அதை எடுத்துச் சொல்வதற்காக, அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்திலும் அதற்குரிய நபர்களை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் நபிகள் அல்ல, அவர்கள் இறை தூதர் அல்ல, அவர்கள் உம்மத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள், நாதாக்கள், நல்லவர்கள், மக்களை அல்லாஹ்விற்பால் சேர்க்கக்கூடிய நன்மக்களை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். மக்களை துனியாவுடைய ஆசைகளை விட்டும் ஆகிரத்தின் பக்கம் இணைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். எனவே நல்லவர்கள் இந்த உலகத்தை விட்டு போவதிருக்கிறதே, அது இந்த மக்களுக்கான ஒரு பெரிய சோதனை என்று நான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா இல்மை ஒரேடியாக பறித்துக் கொள்ள மாட்டான். லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஹு மினல் இபாத். ஒரேடியாக பறித்துக் கொள்ள மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்லில் உலமா. இல்மு உடையவர்களை அவன் கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை பறித்துக் கொள்கிறான். இல்மு உடையவர்கள், நல்லவர்கள், முஸ்லிமீன்கள், சாலிஹீன்கள், மக்களை அல்லாஹ்வின்பால் இணைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நல்லவர்களை தான் தன் பக்கம் ஈர்ப்பதன் மூலமாக, அவர்களை வஃபாத்தாக்குவதன் மூலமாக இல்மை கைப்பற்றிக் கொள்கிறான் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றவர்கள் ஏராளம். நல்லவர்களுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பார்கள், மக்களை சீர்திருத்தம் செய்தவர்கள். ஆனால் எல்லோரும் படிச்சிடுவதில்லை மக்களிடத்திலே, எல்லோருக்கும் அப்படியான ஒரு பேர் கிடைப்பதில்லை மக்களிடத்திலே. சமீபத்திலே ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி பாகிஸ்தானை சார்ந்த ஷேக் பீர் குல்கிஸ்வர் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வஃபாத் மரண செய்தி இருக்கிறதே, ஏறத்தாழ இஸ்லாமிய உலகத்திற்கு ஒரு பெரிய துயரச் செய்தியாக மாறி போயிருக்கிறது. அவர்கள் மக்களுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை தீனுக்காக வேண்டி, தீனுடைய சிறுமத்துக்காக வேண்டி தங்களையே அர்ப்பணித்தவர்கள். இப்படி எல்லோரும் எல்லா இடத்திலும் முன்னேறி வருவதில்லை. அல்லாஹ் சிலருக்கு பாக்கியத்தை கொடுக்கிறான். அவர்களுடைய தக்குவா தகாரத்தை கொண்டு, அவர்களுடைய இறையச்சத்தை கொண்டு, அவர்களுக்கு அல்லாஹ்வின் பால் நெருக்கத்தை கொண்டு மக்களிடத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை உருவாக்குகிறான். அது சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு இன்று வரையிலும் தொடர்கிறது. எந்த காலத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் போவதில்லை. ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய அளப்பெரும் கிருபையால் அந்த இடத்தில் இன்னொருவரை கொண்டு வர வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரப்பே, நல்ல பகரங்களை கூட இந்த உம்மத்திற்கு இதை பறித்து விடாதே இன்மை என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள். ஆரம்ப காலத்திலே அல்லாமா அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ அஅஸஹாத தீன் பிரஜுலைனி லா சாரிஸஹுமா. அல்லாஹ் தஆலா இந்த தீனை 2 நபர்களை கொண்டு மேன்மைப்படுத்தினான். அந்த 2 நபர்களுக்கு 3வது நபர் ஒரு ஆள் கிடையாது. 2 நபர்களை கொண்டு இந்த தீனை கண்ணியமாக்கினான், மேன்மைப்படுத்தினான். அந்த 2 நபர் போன்று இந்த உம்மத்திலே பாடுபட்டவர்கள் கிடையாது, தங்களை அர்ப்பணித்தவர்கள் கிடையாது என்று மஹதீஸ் ஹதீஸ்களை வல்லுனர் அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள். யார் அவர்கள்? 2 பேர். முதலாவது சொல்வார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யௌம ரித்தா. இரண்டாவது சொல்வார்கள் அல் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் யௌமல் நஹ்னா. 2 நபர்களை கொண்டு இந்த தீனுக்கு கண்ணியத்தை கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத்தான உடனே ஏராளமான ஃபித்னாக்கள். சில பேர் அஸ்வத் அல்-அனசி, முஸைலமத்துல் கத்தாப் போன்றவர்கள் எல்லாம் தங்களை நபி என்று வாதிட ஆரம்பித்தார்கள். பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றார்கள். இன்னும் ஒரு கூட்டம் நாங்கள் ஜகாத்தை தர முடியாது என்று சொன்னார்கள். ஜகாத்துடைய கடமையை மறுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஈமானில் பலகீனமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த நிலை ஒரு மோசமான ஒரு நிலை. முர்த்தத்துடைய காலம். மக்கள் முர்த்தத்தாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதுதான் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். ஃபித்னா தலை தூக்கி விட்டது. என்ன செய்வது? ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்கள். பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் விட்டு பிடிங்க, அவசரப்படாதீங்க. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி இருக்கிறார். நீங்க ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டால் மக்கள் மேலும் மேலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள் என்றார்கள். ஆனால் கலீஃபத்துல் முஃமினீன், கலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, முடியாது. அயன்குத்து தீன் வஅனா ஹய்யுன், நான் உயிராக இருக்கும் பொழுது இந்த தீனுக்கு ஏதாவது குறை ஏற்பட முடியுமா? ஏற்பட முடியாது. என்னுடைய தீனி ரோஷம், மார்க்க ரோஷம் அதற்கு இடம் கொடுக்காது. யாரெல்லாம் ஜகாத்தை கொடுத்தார்களோ நபியுடைய காலத்திலே ஜகாத்தை தர வேண்டும். தர மறுத்தால் அவர்களோடு வாளெடுத்து போராடுவேன் என்று சொன்னார்கள். யார் நபி என்று வாதித்தார்களோ அவர்களுக்கு எதிராக படைகளை அனுப்பி வைத்தார்கள். அவர்களுடைய காலம் இருக்கிறது குறுகிய காலம்தான். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் கூட சொன்னாங்க, வேணான்னு சொன்னாங்க. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். இந்த ஃபித்னாவை இங்கேயே அடக்கவில்லை என்று சொன்னால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஜகாத்து தர மாட்டேன்பாங்க, நாளைக்கு ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்பாங்க, அப்புறம் தொழுது கடமை இல்லைப்பாங்க. ஒவ்வொரு கடமையாக மறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். படையை அனுப்பி போதித்தார்கள். அதைத்தான் சொல்லுவார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யௌம ரித்தா. அவர்கள் மட்டும் அப்படி ஒரு கடுமையான முடிவை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபித்னாக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு அதற்கு வரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார்கள். இஸ்லாமிய உலகம் பறந்து சென்றது, பறந்து விரிந்து சென்றது. பல நாடுகள் இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டில் வந்தது. எப்படி வந்தது? அதற்கான மைதானத்தை உருவாக்கியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய காலத்திலே பெரிய வெற்றிகள் கிடையாது, ஆனால் ஃபித்னாக்களை அடக்கி அதற்கான மைதானத்தை உருவாக்கினார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே
பாரசீக நாடுகள் வரை வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடுமை தீனுக்கு எதிராக இருந்தவர்களிடத்திலே போராடியவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த தீனுக்கு 2 நபர்களை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். ஒருவர் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு நபரை சொன்னார்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். 4 மதுஹபுடைய இமாம்களில் ஒரு முக்கியமான இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனையை எதிர்கொண்டார்கள். அதுவும் ஆட்சியாளர்களின் மூலமாக எதிர்கொண்டார். அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர்களின் மூலமாக ஒரு பெரும் சோதனை. பல கலீஃபாக்கள் முஅத்தஸிலா என்ற வழிகட்ட கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். கல்குல் குர்ஆன் இன்று வேரடி மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்கிறது, அது பிடுங்கி எரியப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை, குர்ஆன் மக்லூக்கா கைர மக்லூக்கா என்கிற ஒரு கொள்கையை புதிதாக கொண்டு வந்தார்கள். கலீஃபாக்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது, குர்ஆனும் மற்ற படைப்புகள் போன்ற ஒரு படைப்பு என்று சொன்னார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅவுடைய கொள்கை இல்லை, அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அது மக்லூக் அல்ல, அது படைக்கப்பட்ட மற்ற பொருட்களை போன்று கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கலாம் என்பது கொள்கை. ஆனால் முஅத்தஸிலாக்கள் கிலாஃபத்தில் இருந்தவர்கள் அந்த கொள்கையை பற்றி பிடித்தார்கள். யாரெல்லாம் அதற்கு எதிராக நின்றார்களோ அவர்களை எல்லாம் தொல்லை கொடுத்தார்கள். இந்த சமயத்திலே பல உலமாக்கள் இறங்கி போய்விட்டார்கள், அரசாங்கத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதற்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விடாப்பிடியாக இருந்தார்கள். அல் குர்ஆனு கைரு மக்லூக், கலீஃபாக்களுக்கு முன்னால் சென்ற பிறகு சொல்லுவது கூட இதைத்தான் சொன்னார்கள். நான் யாரிடம் வேண்டுமானாலும் விவாதிக்க தயார், ஆனால் குர்ஆன் கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய கலாம், அது அல்லாஹ்வுடைய பேச்சு, இதை நான் உறுதியாக இருக்கிறேன். ஏராளமான தொல்லைகளை அனுபவித்தார்கள், ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். உம்மத்திலே எங்கெல்லாம் யுத்தம் நடந்ததோ யுத்த களங்களிலே இமாம் அஹ்மதுக்காக துஆ செஞ்சார்கள். இமாம் அஹ்மதுக்காக யுத்த களத்திலே பகலில் யுத்தம் செய்கிறார்கள், தஹஜ்ஜுதிலே அவர்களுக்காக துஆ செஞ்சார்கள். தங்களுடைய பீரங்கியை இமாம் அஹ்மதுடைய பெயரை கொண்டு ஏவினார்கள். என்ன சிறப்பு கிடைத்தது? அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஆனாலும் கூட மன்னர்கள் விடவில்லை, கலீஃபாக்கள் விடவில்லை. அவரை பிடித்து தண்டனை கொடுத்தார்கள், அடித்தார்கள், சாட்டை அடி கொடுத்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், இமாம் அஹ்மதின் மீது விழுந்த ஒரு அடி யானையின் மீது விழுந்திருந்தால் யானை பெருறிக் கொண்டு ஓடி இருக்கும். அப்படிப்பட்ட அடியை வாங்கினார்கள் இமாம் அஹ்மது. எல்லாரும் சொன்னாங்க, சில உலமாக்கள் சொன்னாங்க, ஏன் நீங்க நிர்பந்த சமயத்துல உங்களை ஏன் இவ்வளவு வருத்திக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் விட்டுப் பிடியுங்கள், இறங்கி வாருங்கள். நிர்பந்த நிலையில் உங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வீர்களா? நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? விட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க. சொன்னாங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், ஏன் உங்களுக்கு பிலாலுடைய சரித்திரம் தெரியாதா என்று கேட்டார். பிலால் சுழும் அவர்களது திறக்கப்பட்டார்களே, அஹத் என்று சொன்னார்களே, அல்லாஹ் ஒருவன் என்று. அவ்வளவு அடி வாங்கினார்கள். ஆனாலும் கூட கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. அவர்கள் அவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டு அந்த கொள்கையை நிலைநாட்டியதனுடைய விளைவு அவர்களுக்கு பிறகு இன்று வரையிலும் அந்த கொள்கை தலைமுட்டவில்லை. அவர்களுடைய கடைசி கிடைத்தது ரொம்ப சிரமப்பட்டார்கள். சிறுநீர் எல்லாம் ரத்தமாகி போனது. அந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த தொல்லைகள் வியாதிகள் மூலமாக சிரமப்பட்ட சமயத்திலே மக்கள் எல்லாம் வீதியில் கூடினார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சிரமத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. வஃபாத் ஆகுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக அவர்களுடைய பணிவிடையாளர்கள் வுது செய்து விட்டார்கள். அப்பவும் கூட சொன்னாங்க, விரல்களை கோதி கழுவுங்கள், அந்த சுன்னத்தை விட்டாதீங்க சொன்னாங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. வஃபாத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட பொதுவினுடைய பறவை அல்ல, சுன்னத்தை விட்டாதீங்க, விரலை கோதி கழுவுங்கள் என்று சொன்னார். வஃபாத்துக்கு பிறகு அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வர்கள் ஏறத்தாழ 8 லட்சம் பேர் கலந்து கொண்டார். 8 லட்சம் பேர் பகதாதிலே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களை சென்றார்கள். இந்த 2 பேரை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கண்ணியம் கொடுத்தார் என்று சொல்வார்கள். அலி இப்னுல் மதீனி அதே போன்று ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் முன்வாக்கி கொண்டே இருக்கிறார். நல்லோர்களை கொண்டு வருகிறார். அந்தந்த இடத்தில் அதற்குரிய நபர்களை கொண்டு வருகிறான். அதற்கான நபர்களை அல்லாஹ் தயார் செய்கிறான். ஏனென்றால் இஸ்லாமும் ஈமானும் கியாமத் வரையிலும் இருக்கும். அவர்களில் ஒருவர்கள் தான் அவர்கள்.
தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் இன்ஜினியரிங் படித்தவர்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தார்கள். ஆரம்ப காலத்திலே பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருக்கும் பொழுதே குரானை மரணம் செய்ய ஆரம்பித்தார். யூனிவர்சிட்டியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலேஜில் வீட்டிலே சொல்லுகிறார்கள், நான் ஓத போறேன்னு சொன்னாங்க. ஆனா வீட்டில் சொன்னாங்க, நீங்க படிங்க. யூனிவர்சிட்டியில சேர்ந்த பிறகும் கூட எங்காவது பக்கத்திலே மதரசாக்கள் இருக்குமா என்று தேடி பார்க்கிறார்கள். மதரசாக்களுக்கு சென்று பக்கத்தில் இருந்த மதரசாவில் மாலை நேரத்தில் போய் சொன்னாங்க, நான் இங்கே சேர்ந்து ஓதிக்கிறேன்னு சொன்னாங்க. பகலில யூனிவர்சிட்டியில டிகிரி படிக்கிறார்கள், மாலை நேரத்திலே மார்க்க கல்வியை படிக்கிறார்கள். எங்கேயும் முறைப்படியாக மதரசாவில் உட்காரவில்லை என்றாலும் கூட அதற்குரிய உஸ்தாத்மார்களிடத்திலே தீனை படித்தார்கள். கடைசியாக சில மதரசாக்கள் அவர்களுக்கு கௌரவ பட்டம் கொடுத்தார்கள். நீங்கள் ஆடி என்பதற்கான சனதை நாங்கள் கொடுக்கிறோம் என்று முன் வந்து கொடுத்தார்கள். அவர்கள் இன்ஜினியராக இருந்து ஜெனரல் மேனேஜராக வேலை செய்தவர்கள். ஒரு பெரிய சம்பாத்தியத்திற்கு சொந்தக்காரர். படிக்கிற அவர்களுடைய பயானில் கூட விஞ்ஞான ரீதியாகத்தான் இருக்கும். மார்க்கத்தை விஞ்ஞானத்தோடு கலந்து பேசுவதிலே வல்லவர்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் அந்த எலும்பு இருந்தது. ஆங்கிலமும் தெரியும். உலகத்திலே ஏறத்தால் 60 நாடுகளுக்கும் அதிகமாக பயணம் செய்திருக்கிறார். தங்களுடைய 40வது வயதிலே ஜெனரல் மேனேஜர் என்கிற பொறுப்பை உதறி தள்ளிவிட்டு அவர்கள் சமூகத்திற்காக இஸ்லாத்தினுடைய பணிவிடைக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அதற்கு பிறகு முழுக்க அவர்கள் உலகியல் சார்ந்த தொழிலை நாடவே இல்லை. அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார்கள். பல நாடுகளுக்கு பயணம் செய்தார்கள். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஒரு பயான் செஞ்சு அது ஒரு கிதாபாக வெளிவந்தது. அவங்க பயான் செஞ்சு அது ஒரு கிதாபாக வெளிவந்தது. இன்னைக்கு புத்துபாக்கிய நூற்றுக்கார் என்கிற பெயரிலே 40 வால்யூம்கள் இருக்கிறது. அவர்களுடைய பேசிய பேச்சுக்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் மக்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பியது. லட்சக்கணக்கான மக்கள் அவர்களின் மூலமாக தௌபா செய்திருக்கிறார்கள். பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 200க்கும் அதிகமான கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் ரஷ்யாவுக்கு போனாங்க. ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு அவர்கள் போய் வரும் பொழுது அதற்கென்று போயிட்டு வந்தவர்கள் தங்களுடைய பயணத்தை தொகுத்து ஒரு கிதாபாக எழுதினாங்க. லாகூர் சே டாக்கா கே புகாரா சமர்ப்பண். ஏறத்தாழ 300 பக்கங்களில் அந்த கிதாப் எழுதினாங்க. ரஷ்யாவுடைய பயணத்தை விவரிக்கும் பொழுது 300 பக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாமிய புரட்சி எப்படி ஏற்பட்டது, ரஷ்ய புரட்சி எப்படி ஏற்பட்டது, ரஷ்ய புரட்சி ஏற்பட்டு எப்படி ரஷ்ய கம்யூனிஸ்ட புரட்சி எப்படி வீழ்ந்தது, இதையெல்லாம் நேரடியாக கண்டு பேசி ஒவ்வொரு கிராமமாக சென்று வயது முதிர்ந்தவர்களை சந்தித்து நீங்கள் அனுபவித்த கொடுமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் அதிலே விலாவரியாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு செய்தி அதிலே சொல்லுவார்கள், ஒரு 90 வயது மூதாட்டியை பார்த்தேன். 90 வயது மூதாட்டி. ஆனால் அவர்கள் கம்யூனிஸ்ட புரட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு 20 வயது குமரி பெண்ணாக இருந்தவர்கள். கம்யூனிஸ்ட புரட்சிக்கு எதிராக இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஓடோடி அவர்கள் செய்த பணிவிடைகள் மக்கள் பலருடைய ஈமானை பாதுகாத்தார்கள். அவருடைய இளம் வயது பெண்ணாக இருக்கும் பொழுது இப்பொழுது 90 வயசாகிவிட்டது. அந்த சமயத்திலும் கூட அவர்களை பார்த்து சொன்னார்கள், அதுல ஈமானுக்காக துவா செய்யும். 20 வயதிலே ஈமானுக்காக அர்ப்பணித்தவர்கள், பாடுபட்டவர்கள். 90 வயதிலும் கூட சொன்னாங்க, ஈமானுக்காக, ஈமான் சலாமத்தாக இருப்பதற்கு துவா செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி அவர்கள் எழுதிவிட்டு ஈமானுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்வார்கள். யாரும் அந்த விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்க முடியாது. ஈமான் அவ்வளவு உன்னதமானது, உயர்தரமானது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய கபரை சுவர்க்க பூங்காலமாக ஆக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அவர்களின் மூலமாக பல பேரும் தௌபா செய்து இஸ்லாத்திற்கும் வந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான முரீதீன்களை கொண்டவர்கள். சில பேருடைய மரணம் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு பெரிய கைசேதத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. அது போன்றது ஒரு மரணம். அப்படிப்பட்ட நல்ல நபர்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்திலும் உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கபரை சுவர்க்க பூங்காலமாக ஆக்கியருள்வானாக. அவர்களுடைய இடத்தை நிறைவான முறையில் நல்ல பகலத்தையும் கொடுத்திருவானாக. மிக சிறந்த நபர்கள் இந்த சமுதாயத்தில் அதோடு முடிந்து போய்விடக்கூடாது, தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, எப்படி நீங்க ஆசைப்படுங்கன்னு சொன்னாங்க. தமன்னோ முன்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்க ஆசைப்படுறோம் இந்த வீடு நிறைய தங்கமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வோம். இப்படி பல பேரும் ஒவ்வொன்றையும் சொன்னாங்க. இந்த வீடு நிறைய முத்துக்களாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வோம் என்று. ஆனால் அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க,
லக்கின்னி அத்தமன்னா மில் அஹாதல் பைத்தி மிஸ்ர அபி உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஆசைப்படுகிறேன் இந்த வீடு நிறைய அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற மனிதர்கள் இருக்க வேண்டும். அந்த மனிதர்களை கொண்டு நாம் வேலை வாங்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். மனித வளம் எல்லா இடத்திலும் பற்றாக்குறை இருக்கிறது. மார்க்க ரீதியாகவும் சரி, துன்யவி ரீதியாகவும் சரி, மனித வளத்தினுடைய மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அதற்குரிய தகுதி மிக்கவர்கள் மக்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை குறைந்து வரக்கூடிய காலம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டினுடைய துரதிஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட ஒரு கேவலமான முறையில் நடந்து வருது. சமீபத்தில் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு அவர்கள் அரசு வேலைக்கான சர்டிபிகேட்டை கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணி குர்காவோடு இருக்கிறார்கள். குர்காவோடு இருக்கக்கூடிய பெண்ணை கீழே இழுத்து அந்த குர்காவை முகத்திரையை கீழே இழுத்து விடக்கூடிய வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், வயது முதிர்ந்த ஒரு முதலமைச்சர் இப்படி செய்கிறார் என்றால் ஏதோ மனோவியோகியோ என்கிற ஒரு சந்தேகத்தை தான் உருவாக்குகிறது. அல்லது வேறு விதமாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்களோ? இவ்வளவு பெரிய வயதிலும் ஒரு பெண்மணிக்கு இந்த நாட்டிலே அவர் சுதந்திரமாக ஆடை அணிவதற்கு கூட சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் என்னவென்று சொல்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பல பேரும் இதை கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாமும் இதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒன்று. நாட்டினுடைய சூழல் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தருள வேண்டும். இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கௌரவமாக கண்ணியமாக வாழ வைத்தருள்வானாக. இந்த நாட்டினுடைய மக்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைத்தருள்வானாக. முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய நல்ல பல தலைவர்களை அல்லாஹ் காலம் காலமாக உருவாக்கி கொண்டே இருப்பானாக. வாக்குறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.